அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். அதிகாரம் 96 குடிமை. இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு. இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு. விளக்கம். உயர்ந்த குடியில் பிறந்தவரிடத்தல்லாமல் மற்றவரிடம் நடுநிலைமையும் நாணமும் இயல்பாக ஒரு சேர அமைவதில்லை. அதிகாரம் 96 குடிமை. குறள் 952. ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். விளக்கம். உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் நல்லொழுக்கம், உண்மை, நாணம் ஆகிய 3 குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குடிமை. அதிகாரம் 96 953. நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. விளக்கம். வறியவர் வருங்கால் முகமலர்ச்சி உள்ளன. கொடுத்தல், இன்சொல் பேசுதல், பிறரை இகழாமை ஆகிய 4ம் உயர்ந்த குடியில் பிறந்தவர்க்கு உரிய குணங்களாகும். குடிமை. அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அதிகாரம் 96 குறள் எண் 954. விளக்கம். பல கோடி அளவினதாகிய பொருளை பெற்றாலும் உயர்ந்த குடியில் பிறந்தவர் தம் குடும்ப சிறப்பு குறைவதற்கு காரணமான செயல்களை செய்ய மாட்டார். அதிகாரம் 96 குறள் 955. குடிமை. வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று. வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று. விளக்கம். பழமை தொட்டு வருகின்ற உயர்ந்த குடியிலே பிறந்தவர் கொடுக்கும் பொருள் அளவில் குறைந்த போதும் தமது உயர் குணங்களிலிருந்து நீங்க மாட்டார். அதிகாரம் 96 குடிமை. குறள் 956. சலம் பற்றி சால்பில செய்யார்மா சுற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார். சலம் பற்றி சால்பில செய்யார்மா சற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார். விளக்கம். குற்றமற்ற தம் குடிப்பண்புடன் வாழ்வோர் வஞ்சனையான குலத்திற்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார். அதிகாரம் 96 குறள் 957. குடிமை. குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து. குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து.
விளக்கம். உயர்ந்த குடியில் பிறந்தவரிடத்தில் உண்டாகும் குற்றம் வானத்து சந்திரனிடத்தில் உள்ள களங்கம் போல் பலரறிய விளங்கி தோன்றும். அதிகாரம் 96 குறள் 958. நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். விளக்கம். ஒருவனுக்கு நல்ல குணத்தில் வெறுப்பு உண்டானால் அவனது குலப்பிறப்பில் உலகத்தவர் ஐயங்கொள்வர். அதிகாரம் 96 குடிமை. குறள் 959. நிலத்தில் கிடந்தாமை கால் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். விளக்கம். நிலத்தின் இயல்பை அவனிடத்தே முளைத்த முளையானது காட்டிவிடும். அதுபோல ஒருவன் வாயில் பிறக்கும் சொற்கள் அவன் பிறந்த குலத்தின் இயல்பை காட்டும். அதிகாரம் 96 குடிமை. குறள் 960. நலம் வேண்டின் நாணுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு. நலம் வேண்டின் நாணுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டும் யார்க்கும் பணிவு. விளக்கம். ஒருவன் நன்மையை விரும்பினால் அவனிடத்தில் நாணம் இருக்க வேண்டும். அவ்வாறே குடியின் உயர்வை விரும்பினால் அவன் எல்லோரிடத்தும் பணிந்து நடத்தல் வேண்டும்.